ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூட்டில் செய்கிற ஒரு ஸ்கூல் காம்படிஷன் ட்ரெஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட என்ன அளவு டிஷர்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நான் ரொம்ப ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அவங்க பாடியில் ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்காக அவங்களோட அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நான் டபுளாக கட் பண்ணியிருக்கேன் வித் ஸ்லீவ்லெஸ்ஸாக. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்கும்போது அது காலர்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அந்த காலர் பார்ட்டோட சேர்த்து தைக்கலான்னு வச்சுருந்தேன். இப்போது நான் ஃப்ரண்ட் பார்ட்டை ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பேக் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ரொம்ப ஸ்டிச்சிங் ஒர்க் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த கிரிக்கெட் பேட்டில் சுற்றுற நூல் இருக்குல்ல, அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அந்த நூலை பெரிய ஊசியில் போட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டாக தான் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். பிகாஸ் இது ஒரு ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ண போகிற ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஸோ எனக்கு இது எப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த ஒன் டேக்கு அவங்க பர்ஃபெக்டாக போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்போது அந்த பேக் சைடு வெளியில் வரா மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ஸ்டிச்சிங்க்கு நான் ரொம்ப நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க அந்த சாதா ஊசி நூல் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம இந்த வெளி பார்ட் இப்படி வச்சு நம்ம தைச்சாதான் இந்த பார்ட் உள்ளே போயிடும். நம்மளுக்கு பிளெயினாக இருக்க பார்ட் பிரிண்டட் பார்ட் உள்ளே போயிடும். பிளெயினாக இருக்க பார்ட் நம்மளுக்கு வெளியில் வரும். இந்த ஸ்டிச்சிங்க்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச் மட்டும் சும்மா முடிச்சு போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் வெளியில் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கே இதை பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை, நான் ஸ்டிச் பண்ணுறத பார்க்குறதுக்கு. எப்படியும் உங்களுக்கும் அந்த பொறுமை இருக்காதுன்னு தெரியும். அதனால சரி எதுக்குன்னு சொல்லி நானும் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னும் என்னென்னா, நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதே into 10. அப்பயும் என்னால் இந்த வீடியோ ஒரு 2 செகண்டில் முடிக்க முடியல. தென் இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்க்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் பார்ட்லேயும் நான் ஒரு முடிச்சு போட்டு இந்த ஒரு சைடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஸ்லீவ்லெஸ் அப்படின்றதுனால எங்கள் குழந்தைக்கு என்ன கையோட அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி பிரிண்டட் பார்ட் வெளியில் வச்சு தைச்சதுனால நம்ம திருப்பும்போது பிரிண்ட் பார்ட் உள்ளே போயிடும், பிளெயின் பார்ட் வெளியில் வந்துடும். அப்போ அந்த ட்ரெஸ் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் ஒரு லுக்கு கிட்ட வரும். ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் லுக் கிட்ட வரப்போகுது. இப்போ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலர் வைக்கலாம். காலர் வச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் காலர் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னால நான் இதை சிம்பிளாக எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போது எந்த சைடு நம்ம காலர் வைக்கிறோமோ அந்த சைடு நான் டபுள் சைடு மடிச்சுக்கிட்டேன். அகெயின் நான் இது ரொம்ப ரஃபாக தான் செய்கிறேன். பிகாஸ் அது 1 டே ப்ரோக்ராம்காக மட்டும்தான். அதனால இதுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு அளவெடுத்து அப்படிலாம் செய்யணும்னு இல்லை. அந்த 1 டே அவங்க நீட்டாக போட்டு போனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு உங்கள் ட்ரெஸ் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நான் காலர் பார்ட்காக 2 சைடும் ஸ்டிச் பண்ணி மடித்து தைச்சிட்டேன். அண்ட் பேக் பார்ட்காக இன்னொரு சைட்லேருந்து பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ காலர் பார்ட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் மடித்து வச்சு தைச்சி தென் பசங்க போடும்போது அது ரொம்ப முன்னாடி பறந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் சேர்த்து நான் ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் சேம் கலர் த்ரெட்டில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது சேம் கலர் த்ரெட் கிடையாது, இது ஆக்சுவலி ஆரஞ்ச் கலர் த்ரெட்டு. நான் ஒரு செட்டிங்காக உட்காந்துட்டேன் இதை ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக. திருப்பி எழுந்து போய் கலர் மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறி தனத்தினால அப்போ என்கிட்ட என்ன கலர் நூல் இருந்துச்சோ அந்த நூலை வச்சே நான் ஸ்டிச் போட்டுட்டேன். ரொம்ப பெரிய ஸ்டிச்லாம் இல்லை, சும்மா பின்னாடி போட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுட்டேன். ஸோ தட் அது அதோட பர்பஸ் என்னென்னா அந்த காலர் பறக்காமல் இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். இப்படி ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் அதை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு காலர் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த காலர்லேருந்து அந்த காலரை அது கனெக்ட் பண்ண போது இது நான் ரொம்ப பேசிக்காக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த ஃப்ரண்ட் காலரில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அதை வச்சுட்டு பின்னாடி அதை அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நீங்கள் காலர் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே சேர்த்து அட்டாச் பண்ணணும். இது ஒரு சின்ன பார்ட் தான். உங்களுக்கு குழந்தைங்க போடும்போதும் இது கொஞ்சம் தெளிவாக நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் இது ஒரு காலர்டு லுக்கை கொடுக்க போகுது, அதுக்காக மட்டும்தான் இது நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கும் நான் அந்த சேம் கலர் த்ரெட்டில் தான் நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அந்த ஸ்டிச்சஸ் எப்பவும் போல் ஒரு சாதாரணமாக உங்களால் எப்படி ஸ்டிச்சஸ் போட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க.
இது காலர் பார்ட் அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணது எல்லாமே காட்டுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சப்போஸ் இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் நான் வெளி சைடே சேர்த்து போட்டுட்டேன். இதை நான் இன்னர் சைட் போடல. இது இந்த அளவுக்கு பெருசாக விசிபிளாக தெரியாது அப்படின்றதுனால அது நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து ஒரு பனியன் டிஷர்ட் தான் போட போகிறாங்க. அந்த டிஷர்ட் போடும்போது இந்த லுக் பெருசாக தெரியாதுன்றதுனால நான் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சைடும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ தட் ஃபுல்லாக ஒரு காலர்டு டிஷர்ட் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஜூட் ஆனது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அதோட ஃபைனல் லுக். இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜூட் ட்ரெஸ் தைக்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து ஒரு அரிசி கோணி தான். இதை நாங்கள் நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ தான் பசங்களுக்கு அது குத்தாமல் இருக்குன்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம பேன் பார்ட்டுக்கு வரப்போகிறோம். பேன் பார்ட்டுக்காக நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 கிளாத்தை எடுத்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ தட் அது மடித்தோன்னா நம்மளுக்கு 4 பீசஸ் கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, பையனை நிற்க வச்சு ஜஸ்ட் அவரோட ஹிப்பை சுற்றி எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வருதோ அந்த தூரத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஹைட் எவ்வளோ தூரம் வருதோ அந்த தூரத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு ரொம்ப மேனுவல் ஒரு மெஷர்மெண்ட் தான். ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் மெஷர் பண்ணல. இப்போது எப்போவுமே ஒரு பேன் தைக்கணும் அப்படின்னா நம்ம வீ கட் பண்ணணும். அந்த வீ கட் பண்ணுறதுக்கு பாட்டம்லேருந்து சென்டர்லேயும் சென்டர்லேருந்து திருப்பி டவுன் சைடும் நம்மளுக்கு அது கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ மேலே பார்த்துருக்க பார்ட் ஹிப் பார்ட், கீழே கொண்டு வர பார்ட் வந்து அந்த லெக் போகிற பார்ட். இதுவுமே நான் தோராயமாக தான் கட் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணாலும் சைஸ் கரெக்டாக வராதுன்றதுனால கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸாகவே இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கட் பண்ணிட்டக்கப்புறம் இந்த லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது டபுள் சைடும் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்டிச் போட்டிங்கன்னா அதான் வந்து லெக்குக்கு நடுவில் இருக்க சென்டர் ஸ்டிச்சாக வரப்போகுது. அதுக்கு நான் ஒரு எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். நான் ப்ராப்பராக அதை கட் பண்ணாததுனால அந்த பீஸ் ஆஃப் கிளாத் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் இழுத்து பிடிச்சி அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அந்த லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்க பார்ட்டை உள்ளே கைவிட்டு ஃபுல்லாக திருப்பிட போகிறேன். திருப்பிட்டு சென்டரில் அந்த ஸ்டிச்சஸ் வரா மாதிரி 2 சைடும் பிடிச்சி அதை வந்து ஃப்ளாட்டாக கீழே வச்சிட போகிறேன். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேண்ட்டோட ஓவரால் லுக் வந்துடும். இப்போது சென்டர் ஸ்டிச்சும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பேண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கால் உள்ளே போகிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப டைட்டாக இருக்காத பேண்ட்டாக நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 சைடும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இந்த லுக். இது வந்து நான் நாடா பார்ட்காக வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் மடித்து தச்சுட்டு உள்ளே நாடா போட்டுக்கலாம். இப்போது இது நாடா போட்டு அவங்க ஹிப்பில் போட்டால் கரெக்டாக நிற்கும். இதுதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் த டாப் அண்ட் பேண்ட். இப்படி தான் இருக்கும். அண்ட் இது ஃப்ரீயாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.